திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 7வது அத்தியாயம் சிவலிங்கம். அதில் 1877 நாம் சிந்திக்கின்றோம். மேவி எழுகின்ற செஞ்சுடர் ஊடி சென்று, மேவி எழுகின்ற செஞ்சுடர் ஊடி சென்று, ஆவி எழும் அளவன்றே உடலுற, ஆவி எழும் அளவு அன்றே உடலுற, மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும், மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து அடக்கி பரகதி தானே, பாவித்து அடக்கி பரகதி தானே. நமக்கு முக்கியமா என்ன உணர்த்துறாரு அப்படின்னாக்கா, ஆன்மீகத்துல குண்டலினியே டீப்பா போகும்போது பேரொழியோட கலக்கிற விஷயத்தை தான் நமக்கு இங்க சொல்ல வர்றாரு. அந்த பாடல் நம்ம ஒரு நிமிஷம், அந்த மேவி எழுகின்ற செஞ்சுடர் அப்படிங்கும் போது உடல்ல இருந்து நமக்கு மேலே எழக்கூடிய சிவந்த ஒளி, அது ஒரு ரியலைஸ் பண்ணி சொல்றாரு. குண்டலி சக்தி தான் சொல்றாரு நமக்கு. ஏன்னா குண்டலி கீழே இருக்கு இல்லைங்களா, அது மெலிசா மேலே ஏறணும். இந்த செஞ்சுடர் அது எப்படி நம்ம மேல கொண்டு போலாம், எங்க கொண்டு போகணும், சுதுமுனைக்கு ஊடி சென்று சுதுமுனை வழியா நம்ம போகணும். எப்படி பிராண சக்திய நம்ம மூச்சு பயிற்சிய வாசியோகம் பண்றது மூலமாக அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு போகணும். இன்னும் நம்மளாம் அந்த செய்தி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஆவியதும் அளவு அன்றே உடல் உற. அப்ப ஆன்மா அந்த இயக்கத்துல, பிராண இயக்கத்துல உடலோடு பொந்தி இருக்கும் வரைதான் அந்த உடலுக்கு இந்த பூமியில இடம் உண்டு. இல்லைன்னாக்கா அப்ப மூச்சு காற்று உள்ள வாங்கறதும் வெளியில விடுறதும் என்ன பண்ணுதுங்க, அதான் மேகப்படும் விட்டு நிகழ்வதும். அவ்வாறு நிகழ்கின்ற மூச்சையும் மனதையும் இறையுணர்வோடு சுழுமுனையில் அடக்கி தியானிக்கணும். பாவித்து அடக்கில் அந்த மூச்சையும் மனதையும் இறையுணர்வோடு சுழுமுனையில் அடக்கி தியானித்தால் இறைவன் பேரொருளாகிய பரகதி சுவாட்சி நிலையை அடையலாம். அப்ப உடம்புல உயிர் பொறிஞ்சு செயல்படுது. மூலாதாரத்துல இருக்கக்கூடியதா நம்ம விழிப்புணர்வா இருந்தோம்னா அந்த குண்டலினி சக்திய செஞ்சுடரா இருக்குன்றாரு. அது நம்ம பிராணசக்தி மூச்சு காற்று மூலமாக உள்ள இழுக்கிறோம், வெளியிடுறோம். அந்த மூல காரணம் மூலமாக அவைகள் இழுக்கப்படுவதும் வெளியே விடும்போது நின்று விட்டால் ஆன்மா உடலை விட்டு போய் விடுகின்றது. இது ஜெனரலான ப்ரொசீஜர். இதுல நம்ம அந்த பிராண வாழ்வை வீணாக்காம ஒரு தடவை இழுத்து விடுறோம் அப்படின்னாக்கா பிராணசக்தி வீணாகுது, லைஃப் ஸ்பேன் குறையுது. அப்ப சிவ உணர்வோடு செய்யும் போது அந்த சுயமன நாடி வழியாக மேல்நோக்கி செல்லும் போது ஐம்புலங்களையும் அடக்கி மனமற்ற நிலையில் தியானிக்கும் போது பிறவிப்பணி அறுக்கப்பட்டு சிவகதியை அடையலாம். இதுக்கு வாசியோக தத்துவம் தான் பெஸ்ட். மூச்சை கரெக்டா உணர்வோட கவனத்தோட அடக்கி உடல்ல யோகா அக்னி இருக்கு பார்த்தீங்களா, குண்டலி, அது மூலமா ஆன்மாவை நம்ம மேல கொண்டு வர வைக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு சிவயோகி என்ன பண்ணாரு, சீடர்களுக்கு பிராணாயம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரு. புதுசா வந்த சீடன் சொன்னா, வெறும் காத்து இது, எப்படிங்க அதை அடக்கிறது மூலமா இறைவனை அடைய முடியும், மூச்சு என்பது வெறும் காற்று தானே அப்படின்னு சந்தேகமா கேட்டான். அப்ப குரு பொங்க அவர் என்ன பண்றாரு, சிந்திச்சுட்டு அகல் விளக்க கொண்டு வர சொன்னாரு. அந்த விளக்கை ஏத்தனாரு, அதை உத்து பாருன்னாரு. இப்ப அதுல என்னென்ன தெரியுதுன்னாரு, நெய் எரியும் திரி, அதில் பிரகாசிக்கும் செஞ்சுடர். ஆனா சுத்தி காத்து அதிகமா இருந்தா என்ன ஆகும், விளக்கு அணைஞ்சிடும். ஆக காத்து மெதுவா சரியான அளவுல சுடருக்கு உதவும் போது அந்த விளக்கு பிரகாசமாக எரியும். நம்ம உடலும் இந்த அகல் விளக்கு போன்றதுதான். நமக்குள் எரியும் ஞான ஒளிதான் குண்டலி சுடர். நாம் உள்ளேயும் வெளியேயும் விட்டு கொண்டிருக்கும் மூச்சு காற்றுதான் வாசி. நாம கவனம் இல்லாம மூச்சை கண்டபடி வீணடிச்சோம்னா விளக்கு அணைவது போல உயிர் உடலை விட்டு போய்விடும். ஆனால் அந்த மூச்சு காற்றை இறையுணர்வோடு தூய்முனை நோக்கி நாம கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னு சொன்னா விளக்கில் எப்படி சுடர் மேல் நோக்கி பிரகாசிக்கின்றதோ அது போல நமக்குள் இருக்கின்ற ஆன்மாவும் சிவ ஒளியோடு ஒன்றி பரகதியை அடையும்.
ஒண்ணு இந்த சீடன் தன்னுடைய தவறை உணர்ந்து மூச்சை வீணாக்காம சிவசிந்தனையோடு யோகா பயிற்சியில ஈடுபட தொடங்கலாம். மூச்சுக்காற்று வெறுமனவே இழுத்து விடுவது சாதாரண உடல் இயக்கம். ஆனால் அது சிவானுபூதியோடு அடக்கி ஆள்வது பரகதிக்கு செல்லும் வழியாகும். இன்னைக்கு நம்ம டே டு டே பிராக்டிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பிராணாயாமம் கத்துக்குங்க. ஒரு எப்படி மூச்சு பயிற்சி செய்யறது அப்படின்னு ஒரு 15 மினிட்ஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மன அழுத்தம் குறையும், நுரையீரல் பலம் பெறும், உடல் ஆற்றல் அதிகரிக்கும், மன ஒருமைப்போடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது பண்றது மூலமாக பதட்டம் தணிந்து தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். கோபத்தை கட்டுப்படுத்தலாம். அப்ப நடைமுறை பயிற்சி கோபத்தை கொந்தளிப்பு அடங்கி நிதானம் பிறக்கும். ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன வழிகளோ நம்ம தேடணும். இயல்பாவே தியானம் கூடினா ஆன்ம சாந்தியும் ஆன்மீக உணர்வும் நமக்கு கிடைக்கும். அப்ப மூச்சை வீணாக்காம கவனத்தோடு நல்ல எண்ணத்தோடு இயக்கி உடலுக்கும் நல்லது, ஆன்மாவுக்கும் மேலான அந்த பரமாத்மாவோடு சேரக்கூடிய நதியை நாம் சென்றடைவோம் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி. மிக அருமையாக, மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. ரொம்ப அழகான மனசு போல ஒரு சுட்டி கதையோட இந்த விளக்கிட்டு கூடுதலா என்ன பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு ப்ராசஸ் சொல்றாரு. இது வரைக்கும் திரும்பி திரும்பி சொல்லிட்டு வர விஷயத்துல இருந்து ஒரு ப்ராசஸா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நேத்து என்ன சொன்னாருன்னா, அந்த பராநந்தி, பரந்து இருக்கக்கூடிய நந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பேரலல் ஃபோர்ஸ் பத்தி பேசினாரு. இன்னைக்கு அந்த பேரலல் ஃபோர்ஸ்ல இருந்து எப்படி பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ தொடருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னாக்க, மேவி எழுகின்ற செஞ்சுடரோடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, சென்று ஆவி எழுமளவன்று உடலுற மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து நடக்கிற் பரகதிதானே அப்படின்னு, அந்த பர நந்தி எங்கனம் பரகதியை அடைவது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அதாவது ஒண்ணு, இந்த பரநந்தின்னு சொல்லும் போது நேற்றுக்கு நான் சொன்னேன், நம்ம மாத்திரம் இல்ல, உடம்புல இருக்க இந்த உலகில் இருக்கக்கூடிய பல்லுயிரிலும் பரவி இருக்கின்ற அந்த இறையம்பெருமான், அதை குறிக்கக்கூடிய சொல். அதனால நம்மளும் நந்தி, நான் சொல்லுவாங்கல்ல, நானும் சிவம் நீயும் சிவம் அப்படின்பாருல ஏதோ ஒரு படத்துல, அந்த மாதிரி நானும் நந்தி, நீங்களும் நந்தி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பராநந்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பராநந்தி எங்கனம் பரகதியை அடைவது அப்படின்னாக்க, மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து நடப்பீர் அப்படின்னு சொல்றாரு. 2 விதமா பார்க்கலாம் இந்த வார்த்தையை. மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கலாம். எதர் மேவப்படுவதும் அப்படின்னா, இந்த ஆன்மா இந்த உடலோடு மேவப்படுவதும், இந்த உலகத்துல பிறந்து விட்டு நிகழ்வதும், இந்த உடலை விட்டு நீங்கி பாவித்து நடக்கீர் அப்படின்னா கவனத்துல வைத்து நடக்கணும். பரகதி தானே, இது ஒரு பொருள் வச்சுக்கலாம் நம்ம. என்னன்னா, இந்த உலகில் நம்ம ஏதோ சாஸ்வதம் நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சாஸ்வதம்லாம் இல்ல. அது வருவோம் போவோம் வருவோம் போவோம், அதான் அங்க மேட்ரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். அதனால்தான் இந்த உயிர், இந்த ஆன்மா, இந்த உடல் இவற்றோடு மேவப்படுவதும், அப்ப இந்த ஆன்மா உயிரோடு இந்த உடலோடு மேவப்படுவதும், மேவுதல் அப்படின்னா பரவுதல், இல்லைன்னா உயர்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இந்த இடத்துல மேவப்படுவதுங்கிறத பரவுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், தொடர்புல இருக்கிறது அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். விட்டு நிகழ்வதும், இந்த உடலை விட்டு நிகழ்வதும்
தெரிஞ்சு நடந்தா பாவித்து நடக்கீர். அப்ப இது நிலையாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனாக்க பரகதி தானே, இது ஒரு பொருள். இப்ப இது எப்ப நடக்கும்? மேவி எழுகின்ற செஞ்சுடரோடு சென்று ஆவி எழும் அளவன்றே உடல் உற அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இந்த இந்த உடல் பிரியும் பொழுது எப்படி பிரியணுமா? செஞ்சுடரோடு சென்று ஆவி எழுமல. அப்ப அந்த அந்த உயிர் பிரியும் நேரத்துல நம்ம அந்த சுடரோடு இந்த 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 உடலால் உண்டான அவஸ்தைகளை விட்டு விட்டு ஆவி எழுமளவே சென்று உடல் உற, அவ்வளவுதான். அங்க போயிடலாம். ஆன்மா ஆவியோடு உயிரோடு சேர்ந்து அந்த இறையம்பெருமானோடு சேர்ந்து மேலே ஏறும் பொழுது மேவப்படுவதும் விட்டு நிழவதும் பாவைத்து நடக்கிற பரகதி தானே அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கலாம். அப்படி அப்படி இந்த 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 உடலை விடும் பொழுது எங்கனம் அந்த ஆவியை பற்றி எழுவது, அந்த ஒளியை பற்றி எழுவது திடீர்னு ஒரு நாள்ல நடந்துருமா? நடக்காது. அப்ப என்ன நடக்கணும்? தினம் தினம் சாகணும். என்னங்க இது காலங்கத்தால இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, அதான் அந்த அந்த இடத்துல விஷயம் என்ன சொல்றாரு. இப்ப இந்த வேற மாதிரி பார்க்கலாம். மேவி எழுகின்ற செஞ்சுடரோடு சென்று ஆவி எழுமளவன்றே உடலுற அப்படின்னா, நம்மளுடைய ஆற்றலானது, உயிராற்றலானது ஆன்மாவோடு இணைந்து, ஆன்மா ஒரு சிலருக்கு நடக்கும், இது நமக்குமே நடக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் ஆன்மாவும் மேல நிற்கும். ஆனா மனசு இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அற்புதமான சிவானுபவத்துல உடல் நகர்ந்து கொண்டு இருக்கும். ஆனா மனசு என்ன பண்ணும்னா எதையாவது எண்ணிக்கொண்டு இருக்கும். அப்ப அது கீழே இறங்கிடும். அப்படியெல்லாம் இல்ல. செஞ்சுடரோடு மேவி எழ வேண்டும். அப்போ அந்த செஞ்சுடர் எப்பேற்பட்ட செஞ்சுடராக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, மேவி எழுகின்ற செஞ்சுடர். எதோடு மேவி எழுகின்ற செஞ்சுடர்? இந்த ஆன்மாவோடு மேவி எழுகின்ற செஞ்சுடர். அப்ப இங்கேயும் இணைந்து அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா எழுதல் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அப்போ அது மேல் நோக்கி பெர்பெண்டிகுலரா போறதுதான் என்ன பண்ணுவாங்க, எழுதல்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 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 செஞ்சுடரோடு இணைந்து எழுகின்ற ஆவி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கோம். எழுமளம் அன்றே உடலுற. அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த தன்மையிலையும் சரி, உடல் தாண்டி நிகழக்கூடிய பேரானுபவத்திலையும் சரி, அது எங்க நடக்கும்? நமக்கு இதெல்லாம் வரிசை சொல்லிட்டே வந்துட்டே இருக்கிறாரு. அந்த எங்க நடக்கும்? சதாசிவமூர்த்தி எத்தகைய ஒளி அனுபவத்தை நமக்கு தருவார், நாம் அதை எங்க நாம் பற்றி கொள்ள வேண்டும், இதெல்லாம் வரிசையா சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த துவாதசாந்த வெளியில் வரை நீண்டு இருக்கக்கூடிய அந்த ஒளி அனுபவத்துல நம்ம சேர்ந்திருக்கும் பொழுது, அது எப்ப சேர்ந்திருக்க முடியும்? இந்த உடலோடு மற்றும் உடலை தாண்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. அப்பொழுது உடலுற. அப்போ மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும். அப்போ அங்கேயே நின்ற முடியுமா? நின்ற முடியாது. ஆனா என்ன பண்ணுவோம்? கீழே வருவோம். கீழே இருக்கிற வேலைங்களை பண்ணிட்டு திருப்பி அந்த அனுபவத்துக்கு நம்ம போக முடியும். அப்படி தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுதுதான் பாவித்து நடக்கீர். அப்ப தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கணும்? மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதையும் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சிவானுபவத்துல தொட்டி 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 நகர்ந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும்? பரகதி கிட்டும். அப்படின்னா தான் ஞாபகம் வரும். இப்போ இந்த நம்ம சொல்லுவோம், இந்த ராம ராமான மந்திரம் சொல்லணும்னு சொல்லுவோம், இல்ல சிவசிவான்னு சொல்லணும்னு சொல்லுவோம். எதற்காக அப்படின்னா, ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்பதான் நமக்குள்ள அந்த நாமம் உள்ளே நம்மளால சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த பிரச்சனை வரும்போது நாமம் சொல்ல முடியாது. ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். நான் முதல்ல நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, யோகிராம் சரத்குமாரை நான் இருக பற்றி கொண்டிருந்தேன். அப்போ அவருடைய நாமம் இன்னைக்கும் என்னுடைய வாயில டக்குன்னு வருதுன்னா யோகி நாமம் தான் வரும். அப்ப அப்படி நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல ஒரு 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 வாரம் 2 வாரம் அது ஒரு சூழல். அந்த சூழல்ல நான் யோகி நாமம் மட்டும்தான் சொல்லுவேன், யாருக்கிட்டுமே பேச மாட்டேன்.
அப்படியே யோகி நாமம் உள்ளே சொல்லிக் கொண்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கனவுல கூட எனக்கு யோகி நாமம் சொல்லி பிரச்சனைன்னு வந்ததுன்னா நான் யோகி நாமம் சொல்லக்கூடிய தன்மை வந்துடுச்சு. கனவுல கூட என்னால யோகி நாமம் சொல்ல முடிந்தது. அப்போ வந்து பாலகுமாரன் ஐயா தான் சொன்னாரு, உனக்கு எப்போ கனவுல யோகி நாமம் சொல்ல ஆரம்பிச்சுட்டியோ, நீ சொல்றியோ, அப்பவே அந்த நாமம் வந்து உனக்குள்ள ஆழமா போயிடுத்து அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா அதனுடைய விஷயம் வந்து எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப புரியுது. என்னால ஒரு 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 சின்ன மூச்சு பிறழ்ச்சி வருதுன்னா கூட அந்த இடத்துல எனக்கு யோகி நாமம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் வந்து உள்ள வரணும்னா அவ்வளவு ஒரு தீவிர தன்மை நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல மேவப்படுவதையும் விட்டு நிகழ்வதையும் நம்ம பழகிட்டே இருக்கணும். பாவித்து நடக்க வேண்டாம். அப்போ ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ வாரத்துல ஒரு நாள் பண்ற தியானம் கிடையாது. அப்ப நடக்கிற அனுபவம் கிடையாது. தினம் தினம் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு நொடியும் நினைச்சா மேல நிக்க முடியும். நம்மளால நிக்கணும். அது 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 சாத்தியம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உணர்வு நிலைகள் மேல போயிடும், மனசு கீழே சுத்திக்கிட்டு இருக்கும். அதையும் தாண்டி அந்த எல்லாவற்றையும் ஒன்றடக்கி, அதனாலதான் சொன்னாரு மேவி எழுகின்ற செஞ்சுடரோடு சென்று ஆவி எழுமளவு. அப்ப அங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மால் பாவித்து நடக்கில் பரகதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தராரு. ரொம்ப சூட்சுமமான விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா இரண்டையும் வேறுபடுத்தி காட்டக்கூடியது எது அப்படின்னா இந்த சிவானுபவம் தான். அந்த சிவானுபவத்தை நமக்கு திருமூலர் ரொம்ப அழகா எப்படி அடைவதுன்னு சொல்லிக்கிறாரு. இது அனைவருக்கும் ரொம்ப ஆழமா புரியணுங்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை செஞ்சு கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிறைய தெரிஞ்சுக்கிறோமா. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. As long as the wind progresses through the uprising red flame, it will remain within the body. Whatever experienced above and whatever is left out, if restrained in contemplation, there is the supreme state. இருக்காங்க. நல்ல விளக்கங்கள் கிடைச்சாச்சு. இது என்னோட பார்வையில் எப்படி இருக்குன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா தான் நான் பார்க்குறேன். நமக்குள்ள வந்து ரெண்டு மனம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அது அடங்குனாதான் இறைவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. மேவி எழுகின்ற செஞ்சுடர். இப்ப வந்து நம்ம அந்த இதுக்கு மனம் அடங்கினாதான் அந்த இது போக முடியும். குண்டலினி சக்தி மேலே எழ முடியும். அப்படி எழணும்னா அது ஊடுனா அந்த நடுவுல சென்று, அந்த சுழுமுனை நாடில நடுவுல சென்று எழணும்னா ஆவி எழும் அளவென்றே உடல் உற. எவ்வளவு தூரம் அந்த நம்மளோட உயிர் வந்து மேலே ஏற்றப்படுதோ அந்த தன்மைக்கு தான் நமக்கு இருக்கும். நம்ம அந்த தன்மையில தான் இருப்போம். இப்போ மூலாதாரம் வரைக்குமா, சுவாதிஷ்டானம் வரைக்குமா அப்படிங்கிறது. அது எதனால அப்படின்னா நம்ம மனம் வந்து எந்த இடத்துல பிடிச்சி வச்சிருக்கோ அது வரைக்கும் தான் நமக்கு வந்து அது நடக்கும். அப்போ அதை மனம் அடங்கணும் இல்லையா. மனம் அடங்குறதுக்கு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதா அடுத்த 2 வரி. மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும். இப்போ மனம் ஏன் வந்து பிராணாயாமா அந்த மூச்சு காத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதோட சேர்ந்து இயங்குது இல்லையா. பிராணமய கோஷத்துல அந்த இது இருக்கு. நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த ஸ்தூலமா இருக்கிற கோஷம் இருக்கும், அன்னமய கோஷம், இந்த சாப்பாடுனால ஆன உடம்பு. அதுக்கப்புறம் வந்து மனம் இருக்கும். அதுக்கு அப்புறம் அறிவு இருக்கும். அப்புறம் ஆனந்த லேயர் இருக்கும். உண்மையான நம்ம நிலை. இதையெல்லாம் தாண்டினாதான் சிவம் இல்லையா. இப்போ இந்த எல்லா லேயரையும் நம்ம தாண்டணும். அந்த ஆனந்தமய கோஷத்தையும் நம்ம உணரணும். இப்படி எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் இயக்கமாக இருக்கிறது நம்ம பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷத்தை வந்து எதோட கலந்து இருக்குதுன்னா நம்ம மனதோடையும் நம்ம உடலோடையும் கலந்துருக்கு. அப்போ நான் வந்து அதை வந்து பாவித்து அடக்கி, இது அம்மாவோடதுல நடக்கிறன்னு இருக்கு. நான் அம்மா படிச்சதுல பாவித்து நடக்கிறன்னு படிச்சாங்க.
என்னோட இதுல பாவித்து அடக்கின்னு இருக்கு. அதாவது பாவிக்கிறதுன்னா என்ன செய்யுதுன்னா, இதை இறைவனா பாவிச்சு நம்ம இதை வழிபடுறோம் இல்லையா? ஒரு நினைச்சு நம்ம செய்றோம். ஒரு இதுல கவனத்தை வச்சு நம்ம செய்றோம். இப்ப மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் அப்படிங்கிறத நான் வந்து இங்க பிராணசக்தியாவே பார்க்கிறேன். அத வந்து பாவிக்கிற இடத்துக்கு போகணும். எப்ப வந்து மனமும் மூச்சும் ஒரே இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப வந்து நான் விடுறேன். என்னோட எண்ணம் தான் அது அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாம அத பாவிக்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது அப்படின்னா, நான் அத சாட்சியா பார்க்குற நிலையில இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஆம், என்னோட உடல் இயக்கமே மாறும். எதனால மாறும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க. உங்களுக்கு ஒரு வேலை குடுக்குறாங்க. அந்த வேலையில உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொஞ்ச நாள் அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு டீச்சரா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலைய பார்க்குறீங்க. நல்ல குழந்தைங்கள பார்க்கணும், அதுக்கு விளக்கம் சொல்லணும். அப்படியே ஸ்கூல் டீச்சருக்கு என்ன வேலையோ எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்குறீங்க. கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒண்ணு வருது. அந்த ப்ரொமோஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அது இந்த மாதிரி வேலை. என்ன ப்ரொமோஷன் சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த டீச்சர் வேலையிலேருந்து வெளில வந்துரலாம். ஆனா, இன்னொரு டீச்சர் வருவாங்க. அவங்க பண்ற வேலைய நீங்க வந்து உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருந்தா போதும். அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டீச்சர் வேலைய நீங்க அந்த வேலையில எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். வேலை செய்றவங்கள பார்த்துட்டு இருந்தா போதும். இதுதான் உங்களோட வேலை அப்படின்பாங்க. அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இப்ப அந்த வேலை செஞ்சவரோட மனநிலை எப்படி இருக்கும்? வேலை செய்யறவங்கள பார்க்குறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? வேலை செஞ்சவர் வந்து ரொம்ப டென்ஷனா இதை செய்யணும், அதை செய்யணும், இதை ஓடணும், அதை ஓடணும்பாங்க. அவங்க மனம்படி இயங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க நர்வஸ் சிஸ்டம் சரி, அவங்களோட உடல், மனம், இயக்கம், அந்த நாடி, நரம்பு எல்லாம் அதை நோக்கி இருக்குமா? கெட்டது இருந்தா கெட்ட எண்ணங்கள் இருந்தா கெட்டது நடக்கும், நல்ல எண்ணங்கள் இருந்தா நல்லது நடக்கும். இந்த மாதிரி நம்ம உடலும் மனமும் எல்லாம் ஒண்ணா நடந்துட்டு இருக்கும். ஆனா வந்து அதை பாவித்து நடக்கிறவரா நீங்க தள்ளி நின்னு பார்க்கிறவரா இருக்கீங்க. அந்த இடத்துல இருந்தா இருக்கீங்கன்னா, நீங்க சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப வந்து நீங்க உடலும் மனதோடையும் நீங்க பொருந்தி இல்ல. பொருந்தாதனால என்னன்னா, இப்ப நானுன்ற ஐடென்டிட்டி வேறையாயிடுச்சு. இப்ப நான் பார்க்கிறவர் மட்டும் தானே தவிர, நான் வந்து அந்த கஷ்டப்படுறவரோ, அந்த மனதை இயக்குறவரோ இல்ல நானு. அப்ப என்னோட உடல் எப்படி இருக்கும்? எந்த பிரச்சனையும் எனக்குள்ள இல்ல. நான் வந்து தள்ளி நின்னு பார்க்கிறேன். ஒரு எண்ணம் வருது, ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னா, அதுதான் என்னோடதுன்னு இருக்கப்ப தான் எனக்கு அது கெட்டதா, நல்லதான்றது இருக்கு. அத நான் தள்ளி நின்னு பார்க்குற இடத்துல இருக்கிறப்ப எனக்கு எதுவும் வந்து சேராது. என் மனசும் இப்ப அந்த ஓடிட்டு இருக்கிறவரோட மனநிலை எப்படியோ, அதுக்கு தகுந்த மாரி அவர் உடலும், பார்த்துட்டு இருக்கிறவரோட மனநிலை எப்படி இருக்கோ, அமைதியா நான் பார்க்கணுங்கிறது தான் என்னோட மனநிலை. இதுல வந்து என்னோட உடலும், என்னோட இதுவும் எப்படி இருக்கும்? நம்ம இப்படி ஐடென்டிட்டிய நம்ம மாத்திடுறோம். ஆ அந்த மாதிரி தான் நான் இத புரிஞ்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு கைடட் மெடிடேஷனா பண்ணோம்னா, இன்னும் நல்லா நம்ம வந்து அத ஃபீலும் பண்ணலாம். மேவப்படுவதும் அப்படிங்கிறது இங்க பூரணமா நிறைஞ்சு நிக்கிறது நம்ம மூச்சு நிறைஞ்சு நிக்கிறதும், அது விட்டு நிகழ்வதும். அது விடப்பட்ட பிறகு அங்க என்ன நிகழ்கிறது? வந்து பூரணம் நிகழ்கிறது. அதுக்கப்புறம் வந்து சூன்யம் நிகழ்கிறது. இத வந்து நீங்க இந்த மூச்ச நீங்க எப்படி தள்ளி நின்னு பார்க்க முடியுதோ, மனத தள்ளி நின்னு பார்க்க முடியுதோ, இப்படி எல்லாத்தையும் உங்களால தள்ளி நின்னு பார்க்க முடிஞ்சதுன்னா, இந்த மனம் வந்து அடங்க பெற்றும். ஏன்னா, அ அந்த நானுங்கிறதையே எடுத்து நம்ம வேற ஒருத்தர் கையில குடுத்துட்டோம். அ மனதோட இருக்கிற நான எடுத்து இன்னொருத்தர் கையில குடுத்துட்டதுனால, இவர் மனதோட பொருந்தி இல்லாதனால, நான் இப்ப வந்து நான் என்ற இடத்துல இருக்கிறது வந்து நான் சாட்சியாக இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால, நான் வந்து அமைதியா தான் இருக்கேன். அதனால மனதும் அமைதியா இருக்கு. இந்த அமைதி நிலையில அந்த மூச்சும் சீராகும்போது, மனமும் சீராகும்போது, அந்த பரகதிய வந்து நம்மளால புடிக்க முடியும். ஏன்னா, இந்த 5 கோஷங்களையுமே இயக்குறது என்னன்னா, இந்த பிராணமய கோஷம் தான். பிராணமய கோஷம் சரியில்லன்னா, நமக்கு அறிவும் சரியாது, மனமும் சரியா வராது, உடலும் சரியா வராது. நம்ம அந்த நம்மளோட உண்மையான அந்த ஆனந்த நிலை என்னன்றதும் நமக்கு புரிய வராது. நான் சொல்றேன் இல்லையா,
பெருசா நம்ம ஒரு விஷயத்த நம்ம புடிச்சு வச்சிருக்கோம்னா, அதே தான் புடிச்சு வச்சிருப்போமே தவிர, உண்மை நிலை என்னன்றது நமக்கு புரிய வராது. அது இங்க வந்து நான் இத ஒரு மெடிடேஷனா சொல்றதா தான் நான் இத புரிஞ்சுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு நான் இத மெடிடேஷனா பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கனாலும், நம்ம வந்து நான் கைடடா பண்றதுனாலும் பண்றேன். அந்த அந்த இடத்துல சாட்சியா எப்படி பார்க்கறதுன்றதையும் பார்க்கலாம். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லலாம். இல்ல அது டைம் வேஸ்ட்னா விட்டுறலாம். எதுனாலும் சரி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. ரத்னகுமார் ஐயா வந்திருக்காரேம்மா அவங்க லிசனிங் மேல. போட்டு அப்படியா? ஆ ஓ, சரி அம்மா. சாரி. நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய. கௌரிமா, சொல்லுங்கம்மா. உங்க மூலமா ஏதோ திருமூலர் நமக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாரு. ஏன் அத செய்யல? நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கும். சரிங்கம்மா, பண்ணலாங்களா? டைம் இதாக இருக்கவங்க நீங்கள் இது பண்ணலாம். நான் ரெக்கார்டிங்கில் போடுறேன். யூடியூப்ல இருக்கிறவங்க கூட கேட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் ஆகும்மா? 57 தானே? எப்படி? ஒரு 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் தானே சொல்றீங்க? ஆமாம்மா. கோ ஹெட். சரிங்கம்மா. ஓம் நம சிவாய. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்த நிலையில இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி. ஓம் கம் கணபதே நமஹ. விநாயகர் பெருமான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற நம்பிக்கையோட நான் இதை சொல்றேன். நன்றி இறைவா. ஓம் நம சிவாய. உங்களை கவனிங்க. அந்த வெளியில இருக்க கவனத்தை எல்லாத்தையும் எடுத்து உங்க உடம்புக்குள்ள உங்களோட கவனத்தை வைங்க. உங்க கவனம் உங்க மூச்சு போறதுலயும் வர்றதுலயும் இருக்கலாம். இல்ல உங்க வயிறு மேல ஏறி இறங்குறதுலயும் இருக்கலாம். உங்களால எது ஈஸியா உணர முடியுதோ அதுல உங்களோட கவனத்தை வைங்க. மூச்சு உள்ள போகுது, வெளில வருது. மூச்சு உள்ள போய் அந்த இடத்துல நிக்குது இல்லையா, அதுதான் கும்பகம். ஒரு செகண்ட் தான். நாமளா இழுத்து விடவும் அது மாதிரிலாம் எதுவும் செய்ய தேவையில்ல. இயற்கையா நடக்கிறத கவனிச்சா போதும். மூச்சு போகுது, வெளியே விடுறோம், அங்க ஒரு கேப் கிடைக்குது. பூரகம் பண்றது மேல ஏறுறது, கும்பகம் அங்க நிக்கிறது, ரேஷகம் கீழே இறங்குறது, சூனிய கும்பகம் அங்க சூனிய நிலையில கும்பகமா நிக்கிறது. இது வந்து டீட்டெயிலா பார்த்தா இந்த 4 விஷயமும் நமக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதை உங்களோட கவன சக்தி மூலமா கவனிக்கிறீங்க.
அந்த இடைவெளியில இன்னும் கவனத்தை வைங்க. பூரணத்திலையும் சூன்யத்திலையும் இன்னும் கவனத்தை செலுத்துறீங்க. இந்த நிலையிலே தொடர முடியும்னா இதையே தொடரலாம். இதுக்கு அடுத்த நிலையா இந்த இத கவனிச்சிட்டு இருக்கிறது யாரு? இந்த மூச்சை கவனிச்சிட்டு இருக்கிறது யாரு? இந்த கும்பகம், பூரகம், ரேஷகம், இந்த சூன்ய கும்பகம் இதெல்லாத்தையும் கவனிக்கிறது யாரு? உங்களுக்குள்ள திரும்புங்க. மூச்சை விடுத்து நான் என்ற இடம் இருக்கு இல்லையா, நீங்க தானே கவனிச்சிட்டு இருக்கீங்க. அந்த நான் என்ற இடம் எங்க இருக்கு உங்களுக்குள்ள? உங்க இதயத்துல தோணுதா? உங்க முகத்துல தோணுதா? உங்க சுழுமுனையில தோணுதா? எங்க இருந்து இத கவனிக்கிறீங்க? யார் இத கவனிச்சது இவ்வளோ நேரம்? யார் இத இவ்வளோ நேரம் பார்த்தது? நான் எங்க இருக்கேன்? உங்களோட கவனத்தை உங்களோட நான் என்ற இடத்துல போய் நிறுத்துங்க. சாட்சியாக மாறுங்க. சாட்சியாக இந்த உடலை கவனிங்க. சாட்சியாக உங்க எண்ணங்களை கவனிங்க. எண்ணங்கள் வந்தா வரட்டும், நம்ம சாட்சியா தான் பார்க்க போறோம். எண்ணங்கள் பின்னாடியே போயிட்டாலும் பரவாயில்ல, திரும்பி சாட்சியாக வந்து நின்றுங்க. நேரடியா சாட்சியாக வர முடியலன்னா மூச்சை கவனிச்சு, அந்த இடைவெளியை கவனிச்சு, இதை கவனிக்கிறது யாருன்னு சொல்லி கவனிச்சு அந்த இடத்துக்கு திரும்ப வாங்க. நான் சாட்சியாக பாவித்து இப்ப இருக்கிறோம். சாட்சியாக பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மனதோட அடுத்த எண்ணம் எதுவாக இருக்கு? சாட்சியாக இருக்கும்போது நீங்க எந்த உணர்வுல இருக்கீங்க? உங்களுக்கு உடலும் கிடையாது, மனமும் கிடையாது, உங்களுக்கு ஒரு திசைன்னு கிடையாது. வெறும் சாட்சி மட்டும்தான் இருக்கு. அந்த விழிப்பு நிலை மட்டும்தான் இருக்கு. இந்த நிலையிலே எவ்வளோ நேரம் உங்களால சாட்சியா உங்களையும், உங்க எண்ணத்தையும், உங்க மூச்சையுமே பார்க்க முடியும்னு பாருங்க. எண்ணங்கள் வந்தா பரவாயில்ல. அதுதான் இயற்கை. மூச்சு ஓடுறது இயற்கை மாதிரி எண்ணங்கள் வர்றது இயற்கை.
அதன் பின்னால போறதும் இயற்கை தான் நமக்கு. இவ்ளோ வருஷமா நம்ம பின்னாடி தான் போயிட்டுருந்தோம். திரும்ப வந்தா போதும். எப்ப நமக்கு அந்த நினைவு வந்து திரும்ப வர முடியுமோ, அப்ப வந்தா போதும். சாட்சியா என்னலாம் உங்களால பார்க்க முடியுது உங்களோட உடல்ல? இருதயம் ஓடுறது தெரியுதா? இந்த சாட்சி நிலையில நீங்க மனதோடையும் பொருந்தி இல்ல, உடலோடையும் பொருந்தி இல்ல. தெய்வத்தோட பொருந்தி இருக்கீங்க. இந்த தெய்வ நிலை எல்லாருக்கும் நிறையணும். நன்றி இறைவா! மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மகேஸ்வரி அம்மான்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. நான் அனுப்ப பார்க்குறேம்மா. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி கிருத்திகா அம்மா. நன்றி ரத்தகுமார் ஐயா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து நான் ஒரு விஷயம் மன்னிக்கணும் கௌரிமா. சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ப்ராசஸ். இத வந்து இடைவெளியை கவனித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அங்க போறது வந்து நம்ம வந்து எல்லாரும் இந்த ஆழ்ந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க, அதனால நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த மூச்சு வந்து கீழே போயிட்டு அந்த இடத்துல நின்னுட்டு அப்புறமா திரும்புது அப்படின்னு. அப்படி இல்ல. நம்ம வந்து அது ஒரு யூ டர்ன் மாதிரி எடுக்கும். அந்த யூ டர்ன் எடுக்கும்போது இந்த அடுத்த தொடர்ச்சி அப்படிங்கிறது, அடுத்த மூச்சு எடுத்து தொடர்ச்சி, இந்த கும்பகம் சொன்னாங்க இல்லையா, அந்த கும்பகம் வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, அந்த அடி வயிறுல அந்த சுவாதிஷ்டானத்து பக்கத்துல தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல சம்டைம்ஸ் உதரவிதானத்துல அந்த நெஞ்சுக்கும் வயிறுக்கும் இடையில நடக்கும் நம்ம நினைப்போம். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி நம்மளோட மூச்சினுடைய தன்மையை வைத்து அந்த கும்பகம் எங்க வேணா நிகழலாம். இது வந்து கேட்கிறவங்களுக்கு மூச்சு பயிற்சி இந்த ட்ரெடிஷ்னலா கத்துக்கிட்டவங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முயற்சியா தெரியும். இல்ல ஏதோ வித்தியாசமா சொல்றாங்கன்னா அப்படி இல்ல. நீங்களே பாருங்க, அதான் நடக்கும். ஒருவருக்கு ஒரு இடத்துல இந்த கும்பகம் நடக்கும். இந்த கும்பகம் எங்க நடக்குது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு சூட்சுமம். இதுக்கப்புறம் ஒரு சூட்சுமம் இருக்கு. பட் நம்ம வந்து கும்பகம் எங்க நடக்குது அப்படிங்கறத நம்ம உடல்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அந்த இடத்துல தங்குறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இடைவெளியில இருங்க. அம்மா கூட சொன்னாங்க இடைவெளியில கவனிங்க. அந்த இடைவெளி எங்க நிகழாதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ராங்கா திருப்பி திருப்பி அந்த கீழே வச்சோம்னாக்க மூச்சு வேகம் வரும். நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னாக்க அந்த நம்ம அந்த சுவாதிஷ்டானம் பக்கத்துல நம்ம அந்த கவனம் வைக்கும்போது மூச்சு இன்னும் வேகமா வரும். அந்த மூச்சை கவனிக்கோங்கிறதுனாலே அது சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்படி இல்லாம எந்த இடத்துல அந்த இடைவெளி நிகழ்றது அப்படிங்கிறத பாக்கணும்னா நம்ம அந்த மூச்சோடயே டிராவல் பண்ணணும். அந்த டிராவல் பண்ணி வரும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு அழகான சூட்சுமம் இதுல. அங்க இருந்து பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த இடைவெளியை பற்றி கொள்வது வந்து ரொம்ப எளிதா நிகழும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அம்மா சொன்னாங்க எண்ணங்களை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த எண்ணங்களை கவனிக்கிறதுக்கு அதோட டிராவல் பண்றதுக்கு டிராவல் பண்ணாலும் நிற்கும். இன்னொரு உத்தியும் இதுல இருக்கு. என்ன அப்படின்னாக்கா அந்த அந்த எண்ணத்துல டிராவல் பண்ணும்போது எதிர்மடை போடுறது. அதாவது நம்ம ஒரு விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா
ஏன் இந்த விஷயம் இந்த இடத்துக்கு ஏன் வந்தோம்? இப்ப நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பச்சை புடவை அப்படின்னு சொன்னா அந்த பச்சை புடவைங்கிறது நம்ம கண்ணு மூடி இருக்கு. அப்ப அந்த பச்சை புடவை கண்ணுக்கு வராது. ஏன் அந்த பச்சை புடவை வந்தது? அதுக்கு சம்பந்தமான வேற ஏதாவது ஒரு நிகழ்வு, அதுக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு ஒரு 8 படி தாண்டி தான் அந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்திருக்கும். கோ பேக், டிராவல். அந்த அந்த 7வது படிக்கு போங்க, 5வது எதனால இந்த எண்ணம் வந்தது, எப்ப ஆரம்பிச்சது இந்த எண்ணம், இதனோட ஊற்று எது, அப்படி இந்த எதிர்மறையில நீங்க டிராவல் பண்ணுங்க. அதாவது எண்ணத்தோட போகாம அந்த எண்ணத்துக்கு நேர் ஆப்போசிட்ல டிராவல் பண்ணும்போது அந்த ஒரு புள்ளியில போய் நிப்போம் பாத்தீங்களா, அப்போ மனசு டக்குன்னு வெறுமையாகும். இதுவும் ஒரு உத்தி. இந்த உத்தியையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த எண்ணங்கள் நிப்பாட்டுறதுக்கு. இது நம்மளா நிப்பாட்டுறது. 2வது விஷயம், எண்ணத்தை அதுவா நிக்கிறது. அதுவா நிக்கிறது ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. அதுக்கு ரொம்ப பயிற்சி வேணும். நிறைய உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி போகணும். அதனால இது மாதிரி பண்ணும்போது நம்மளால ரொம்ப எளிதா எண்ணமற்று இருக்க முடியும். இதுவும் ஒரு உத்தி. இதுதான் சொல்ல மாட்டேன், இதுவும் ஒரு உத்தி. சோ இந்த 2 சூட்சுமத்தையும் நமக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்மளால ரொம்ப அழகா பாவித்து நடக்க முடியும். அதான் இன்னைக்கு திருமூலர் சொல்றது. யாருக்கோ தேவைப்படுது இது. அதனாலதான் அதுவும் இந்த விளக்கம் கூட தேவைப்படுது. அதனாலதான் இன்னைக்கு திருமூலர் இத சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி கௌரிமா, ரொம்ப ஆழமா பயணிக்கிறீங்க. நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? விந்தியாமா அம்மா, நான் வந்திருக்காங்க. பதிவிடலாமா? வாங்கம்மா, நீங்க இருக்கிறது தெரியலம்மா. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1777வது திருமந்திரம். பரம்பொருள் சிந்தனை பயிலுக மனதில். திருமந்திரம். மேவி எழுகின்ற செஞ்சுடர் ஊடு சென்று ஆவி எழும் அளவன்றே உடல் உற மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து அடக்கில் பரகதி தானே. அருமையான திருமந்திரம். மேவி எழுகின்ற செஞ்சுடர் ஊடு சென்று, மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற மூலக்கணல் செஞ்சுடர் நடுநாடி வழியாக மேலே சென்று ஆவி உச்சி தொலை வழியே வெளிப்பட்டு போகும் வரை, அதாவது இறந்து படுகிற வரை உடம்போடு பொருந்தி இருக்கும், மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும், இந்த மூலக்கணலை முறைப்படுத்தி மேற்கொள்ளப்படும் சிவ சிந்தனையும் விட்டு நிகழ்வதாகிய காம குரோத கண்ம மலங்களையும் உணர்ந்து அறிந்து மனத்தை அவ்வழி செல்ல பழக்கினால் மேலான பேரின்ப நிலை எய்தலாகும். மேவி பொருந்தி, ஊடு வழி, ஆவி உயிர், உற பொருந்த, பாவித்த பயிற்றுதல், பரகதி மேலான நிலை. கழக வெளியீட்டில் மூலத்திடத்திலிருந்து நடுநாடி வழியாக செல்லும் மூல அனலை எழுப்பி அவற்றோடு சென்று ஆவி உச்சி துளையின் வழி வெளியேறுங்காரும் ஆவி உடலோடு உறையும் அக்காலங்களில் தொட்டு பொருந்தி செய்யப்படுவனவும் விட்டு வருந்தி தவிரப்படுவனவும் நூல் உணர்வானும் நுண்ணுணர்வானும் உணர்ந்து உயிர்ப்பினை அடக்கி ஒழுகின் சிவன் திருவடி பேராம் பரகதி உண்டாம். மேவி எழுகின்ற செஞ்சுடர் என்பதன் பொருள் வீணா தண்டு ஊடே செல்லும் செமையாகிய சோதி. ஆவி என்றால் உயிர். மேவப்படுவது தழுவப்படுவது, விட்டு நிகழ்வது ஒழிக்கப்படுவது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ஒரு நிமிஷங்கம்மா. உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். நான் இன்னைக்கு கிருத்திகாமா நல்லா இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பிராக்டிக்கலா திருமந்திரம் படிச்சுட்டே இருக்கிறத விட இந்த தியானத்தை பத்தி எல்லாரும்
அந்த குரூப்புக்கு வர்றவங்க இதை கேட்கறவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். காற்றை பிடிப்பார், பிடித்தல்ன்றாரு இங்க நமக்கு. ஏன்னா காற்றை எப்படி நம்ம பயன்படுத்துறோமோ அதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சமம் அப்படின்றதுதான் திருமூலருடைய மெயின் கான்செப்ட். அத அம்மா இன்னைக்கு அழகா 2 பேருமே நல்லா விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதனால வாழ்க்கையில டெய்லி ட்ரை பண்ணுங்க. வாரம் ஒரு தடவை அந்த அனுபவத்தை கூட, இல்ல சண்டே கூட நான் மெடிடேஷனை அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கும் போது காற்றை பிடிப்பார் கருத்தறிவார் இல்லைன்ற அந்த விளக்கத்தை நம்ம இரிட்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். அதே மாதிரி இன்னைக்கு நான் 9 நிமிஷம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா எனக்கு அந்த டைம் போனதே தெரியல. அது மாதிரி உங்களுக்கு நல்லா பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டைம் போனதே தெரியாது. அந்த நேரம் நமக்கு தெரியாது. அது நம்ம செய்ய 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 அந்த நம்மளோட ஒழுக்கமாக நம்ம உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். அதான் சொல்லுவாங்க. நம்ம மனம் அமைதியா இருக்கணும். ஆனா நம்ம செயல், நம்மளோட ஒழுக்கம், வைராகியம் இதெல்லாம் தீவிரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி. ஓம் நம சிவாய.